3 ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். முதல் ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம். அப்படின்னு நான் கேட்குறீங்களா? வீடு, வாசல், பிள்ளைகள் எல்லாருடையும் ஆசீர்வதிக்கணும். இதுதான் உலக ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் முதல். 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு, பரிசுத்தம். 3வது உன்னத ஆசீர்வாதம் வேணும். உன்னத ஆசீர்வாதம்னா நித்திய ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பிறகு ஏன் அந்த ஆசீர்வாதம் நம்ம குறைவுனா, ஒரு 4 காரியத்தை நம்ம கீழ்ப்படியாத குறைவுனா, நான் போய் கீழ்ப்படிய மாட்டேன் ஃபஸ்ட்டு. 2வது விசுவாச குறைவு, ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்வாரா? எனக்கெல்லாம் செய்ய மாட்டார். 3வது பரிசுத்த குறைவு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க, மீண்டும் அபிஷேகத்தை விட்டுடுவாங்க. 4வது கொடுப்பதில் குறையக்கூடாது. ஏழைக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கருணை கண்ணாக ஏழைகளுக்கு, தர்மமேந்தி பிழைக்கிறவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவிகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கீங்களா? ஏசாமிக்கு கடன் கொடுக்குறீங்க. கனி கொடுக்கிற மரமாக இருந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. அதே போல் ஊழியர்களுக்கும் நீங்கள் கனப்படுத்துங்க. அதுக்குண்டான கனத்தை தேவன் பரத்திருந்த ஒத்தாசை அனுப்புவார்.